கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், ஓகே, பிரைஸ் காட். இப்போ நம்ம தியானத்துக்குன்னு வேகமா போவோம். கொஞ்சம் எனக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால நான் வேகமா கொஞ்சம் தியானத்துக்கு போறோம். எடுத்துக்கலாம். இன்றைய நாள் தியானத்துக்குன்னு நாம் எடுத்துக்கொள்கிற வேத பகுதி அப்போஸ்தலன் கிடையாது இவரு. ஆனாலும் சுவிசேஷம் எழுதின லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். ஆமென். தலைகளை தாழ்த்துவோம். சின்ன ஜெபம் போட்டு தொடர்ந்து தியானத்தில் போவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோட உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துற ஆண்டவரே. தேவனே, இதோ இப்பொழுதும் ஆண்டவரே நாங்கள் தியானிக்க இருக்கதான இந்த சிறிய தியானத்தை தேவன் ஆசீர்வதித்தாருங்க. உண்மை நன்மையுமான இருதயத்துல பதித்து வைத்துக் கொள்ள கிருபை தாருங்க. சத்ருவானவன் பொறுக்கி விடாதபடிக்கு வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரைஸ் காட். இதுல அந்த ஆக்கியோன், சுவிசேஷ ஆக்கியோன் சொல்லுகிற காரியத்தை இந்த நாளில நாம் நினைவில் வைத்துக் கொண்டு தியானிக்க இருக்கிறோம். என்ன சொல்றாருனாக்கா, மனுஷகுமாரன் வரும்போது என்னதான் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு. ஏன் விசுவாசத்தை அவர் காண்பாரோன்னு அப்படி ஒரு ஏகார சொல்லல அவர் சொல்றாருனா அப்படின்னாக்கா, இதற்கு விடையை நாம கண்டுபிடிப்பதற்கு நாம் செல்லுகிற வேத பகுதி எபிரேயர்கள் நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனத்துல இதனுடைய விடை இருக்குது. என்ன விடை? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும். நல்லா நினைவில் வச்சுக்குவோம். ஏன் அவர் விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னாக்கா, அந்த விசுவாசத்தை துவக்கினது யார்தான்? இயேசுதான். அது நம்ம நினைவில் இருக்கணும். நானும் நீங்களும் விசுவாசத்தை துவக்க முடியாது. புரியுதுங்களா? அது நல்லா ஞாபகம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓடக்கடவோம். அப்ப துவக்கினவர் தான் என்ன செய்யணும்? முடிக்கணும். இந்த இன்பிட்வீன் ஸ்டேட்டஸ்ல நான் நீங்கள் இருக்கிறோம், ஸ்டேட்ல இருக்கிறோம். இதற்கு இடைப்பட்ட இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையில நாம இருக்கிறோம். எந்த இடைப்பட்ட நிலை? விசுவாசத்தை துவக்கி இருக்கிறார், முடிக்க போகிறார். அப்ப அவர் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா, விசுவாசத்தை அவர் என்ன பண்ணணும்? முடிக்கணும். அவ முடிக்கும் பொழுது துவக்கப்பட்ட அந்த விசுவாசம் என்னிலும் உங்களிலும் இருக்கிறதா அப்படிங்கிறத அவர் என்ன பார்த்துதான் முடிப்பார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப வாழும்போது விசுவாசத்தோடு வாழ்கிறோம் என்பது ஒரு நிலை. வரும்போதும் விசுவாசத்தோடு காணப்பட வேண்டியது இன்னொரு நிலையா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம இதுல ஒரு கிளாரிட்டி வரணும். விசுவாசத்தை நான் துவக்கவே இல்லை, அவர் தான் துவக்கி இருக்கிறார். ஏன் துவக்கினார், எப்படி துவக்கினார் அப்படின்னா, அதுக்கு ஒரு சின்ன விஷயம் என்னன்னாக்கா, எனக்காக அவர் கிரியை செய்தாருங்கிறத நான் என்ன செஞ்சேன்? நான் சிந்திச்சேன், நான் யோசிச்சேன், அவரை நோக்கி பார்த்தேன். அவரை நோக்கி பார்த்தவர்கள் என்ன செஞ்சாங்களா? ஆமா, வெட்கப்பட்டு போகல, பிரகாசம் அடைந்தார்கள் அப்படின்னு நாம பார்க்கிறோம். அப்ப எனக்காக கிரியை செய்தவர் எனக்கு உள்ளே கிரியை செய்கிறார். என்ன செய்யறாரு? எனக்காக கிரியை செய்தவரை என் இருதயத்தில் நான் என்ன செய்யறேன்? விசுவாசிக்கும் பொழுது எனக்கு உள்ளே அவர் என்ன செய்கிறார்? கிரியை செய்கிறார். அப்ப எனக்கு உள்ளே கிரியை செய்கிறவர் எனக்காக வரப்போகிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். அப்ப இந்த கிளாரிட்டி தான் பாக்குறோம். இன்னும் தியானத்துக்கு போல. அப்ப விசுவாசம் எனக்காக கிரியை செய்தவர் அப்படிங்கிறது எப்ப துவங்குது அப்படின்னாக்கா, நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைய நாட்கள்ல சபையில மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்கிற விஷயம் என்னன்னு கேட்டாக்கா, நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த நிலைமைக்கு, எந்த நிலைமைக்கு போறாங்க? ஞானஸ்தான அந்த காரியங்களுக்கு போறாங்க. விசுவாசிக்கும் போது எதற்காக விசுவாசிக்கிற, என்ன காரணம்னு நாம கேட்கும் போது, ஆண்டவர் என் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதம் பண்ணாரு, ஒரு பெரிய அதிசயம் பண்ணாரு, அதுக்காக நான் ஆண்டவரை என்ன செய்யறேன்? ஏத்துக்கிறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. தப்பு அப்படிங்கிறத நம்ம திராசல நிறுத்தல. ஆனால் எப்படி தெரியுமா விசுவாசம் வரணும்? ரோமர்கள் நிருபம் 10வது அதிகாரம் 17வது வசனம். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். விசுவாசம் எப்படியா? கேள்வியினாலே வரும், கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே. இந்த கேள்விங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்கா, 4 பேர்கிட்ட கேட்கிறோம்ல, திங்கக்கிழமை நைட் ஆனா 8:30 மணிக்கு மேல கேட்போம்ல, ஹலோ எப்ப
திங்கட்கிழமை இப்ப பைபிள் ஸ்டடியில பாஸ் முடிகிற ஸ்டேஜ்ல என்ன செய்வான்? ஆமா, 4 கேள்வி கேட்டு அவர் அந்த கேட்கறத பத்தி இங்க சொல்லல. விசுவாசம் கேள்வினாலே வருங்கிறது அந்த கேள்வியை பத்தி சொல்ல, காதுல கேட்கறத பத்தி சொல்லுது. இதுல ஹியரிங்க பத்தி சொல்லுது, கொஸ்டினை பத்தி அங்க பேசப்படல. அப்ப விசுவாசம் எப்படி வரணுமா? கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். அப்ப அந்த விசுவாசம் தேவனுடைய வசனத்தினால் வரும் பொழுது, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12வது வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை. அப்ப அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் அப்படிங்கிறது எப்ப வரும்னா, இந்த வேத வசனத்தின் அடிப்படையில தான் வரணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே இந்த விசுவாசம் இப்படி வரும் பொழுது, ஆண்டவர் வரும்போது அந்த விசுவாசம் இருக்கான்னு என்ன செய்வாரு? செக் பண்ணுவார், வெரிஃபை பண்ணுவார். இதையே இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம். இந்த நாட்கள் 2025 இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய இறுதி நாள். அப்படிதானே? நேத்து தான் வருஷம் ஆரம்பிச்ச மாதிரி இருந்துச்சு. நியூ இயர் என்னமோ கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. எத்தனை மாசம் முடிஞ்சுது? 8 முடிஞ்சிருச்சு. இன்னும் எவ்வளவுதான் இருக்கு? எதுக்கு 4 மாசம்? அடுத்த வருஷம் வர்றதுக்கு, அடுத்த ஜனவரி வர்றதுக்கு இன்னும் எவ்வளவு இருக்கு? 4 மாசம் தான் இருக்கு. இப்படி நம்ம காலங்கள் ஓடுது. ரைட், ஓகே. ஆனாலும் நம்மளுடைய கவனத்தில் இருக்க வேண்டியது, ஆண்டவர் வரப்போகிறார். எப்ப வேணாலும் வரலாம். ஆனால் அவர் வருகைக்கு நானும் நீங்கள் எப்படி இருக்கணும்? ஆயத்தமா இருக்கணும். அப்படி ஆயத்தமா இருப்பதற்குண்டான ஒரு கிராஸ் செக் தான் இன்னைக்கு. அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? விசுவாசத்தை அப்படின்னும் போது இந்த காரண காரியத்தை பார்ப்பதற்குண்டான அவசியம் என்ன தெரியுமா? இந்த நாட்கள்ல விசுவாச மீறுதல். என்னது? விசுவாச மீறுதல் என்னவா இருக்குது? இருக்குது. அதுக்கு நான் வைக்கிற பேர் என்ன தெரியுமா? விதி மீறல். என்னது? விதி மீறல். ஏன்னா அந்த விசுவாசம் எனக்குள்ள எப்படி வந்துச்சுன்னா, இந்த சட்ட புத்தகத்தின் வழியாய் தேவன் எழுதி கொடுத்திருக்க இந்த ஆலோசனை புத்தகத்தின் வழியாய் தான் விசுவாசம் வருது. அப்ப விதி மீறல் இல்லாத விசுவாச ஜீவியத்தை நானும் நீங்களும் வாழ்கிறோமா? அததான் இன்னைக்கு வெரிஃபை பண்ண போறோம். ஏன் இதை பார்க்கிறோம் அப்படின்னு கேட்டாக்கா, இன்றைய நாட்கள்ல நமக்கு தெரிஞ்ச சில உலக பிரகாரமான காரியங்களை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து தியானத்துல போவோம். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இன்னைக்கு நிறைய ரியல் எஸ்டேட் என்ன ஆயிடுச்சு? நிறைய பெருகிடுச்சு. அப்படி பெருகிட்டு இருக்கும்போது சில நாட்களுக்கு முன்னாடி, சில மாதங்கள், சில வருடங்களுக்கு முன்பதாக தொலைக்காட்சி நம்ம செய்திகள் எல்லாம் பார்த்திருப்போம். இந்த மாதிரி அவங்க கட்டடம் கட்டினாங்க. அந்த கட்டடம் என்ன இல்ல, எதன் அடிப்படையில இல்ல, என்ன படி இல்ல, பிளான் அப்படிங்கிறது. அது என்னது? இந்த கவர்மெண்ட் இந்த கட்டடத்துக்கு வச்சிருக்கிற ஒரு சட்டம். புரியுதுங்களா? அப்ப விதிமீறல் இருந்த கட்டடம், விதிமீறல் இல்லாத இருக்க வேண்டிய கட்டடம் விதி மீறி இருந்தா என்ன செய்யப்படும்? நல்லா தெரியுமில்ல, அதுல ஒண்ணு மாற்றுக்கிறது இல்லையா? விதி மீறி கட்டிய கட்டடம் என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். அதுல நம்ம தெளிவா இருக்கோம். பத்திரத்துல என்ன இருக்கு? பத்திரத்துல இருக்கு. ஏன் ஒரு அடி இழுத்து கட்டின? அப்ப என்னதான் செய்வான்? நீ அப்ரூவல் வாங்கி இருக்கிறதுக்கு 2 ஃப்ளோர் தான் வாங்கியிருக்க. எத்தனை ஃப்ளோர் கட்டியிருக்க? ஆமா, உன்கிட்ட வசதி இருக்கிறதா கட்ட முடியாது. என்ன வாங்கியிருந்தா தான் கட்ட முடியும். அப்ரூவல் வாங்கியிருந்தா. அப்ப விதி இருக்கா இல்லையா? இவ்வளவுக்கு தான் அப்படின்னு. அப்ப விதி மீறிய கட்டிய கட்டடம் என்ன செய்யப்படும்? இடிக்கப்படும். ரைட். இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாம் நிறைய செய்திகள் எல்லாம் பாக்குறோம். அரசு அதிகாரிகள் இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி அநேக சிலரை தவிர, விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலரை தவிர அநேக அரசு அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? விதி மீறி இருக்கிறாங்க. அப்ப விதி மீறிய அரசு அதிகாரிகளுக்கு என்ன நடக்கும்? கைது செய்யப்படுவார்கள். என்ன செய்யப்படுவார்கள்? ஆமா, முக்காடை போட்டுக்கொண்டு போவார்கள். ஏண்டா வாங்கறதுக்கு முன்னாடி அது தெரியும்ல, வாங்கினா குற்றம்னு தெரியும்ல, வாங்குற. அப்ப என்ன ஆகுது? கைது செய்யப்படுவார், வேலை இழக்க நேரிடும். ரைட். இப்ப நம்ம இப்ப வாலிப பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, நிறைய இருக்காங்க, 2 வீலர்லாம் ஓட்டுறாங்க. விதி மீறிய சாலை பயணம் என்ன கொண்டு வரும்? இந்த தேவன் என்றென்றும் சாதா காலமும் எனது தேவன் மரண பரியந்தம் அப்படின்ட்டு போயிடலாமா?
என்ன செய்ய மாட்டாரு? என்ன செய்ய மாட்டாரு? அப்ப விதி மீறினா அதை என்ன செஞ்சுதான் ஆகணும்? சந்திச்சுதான். எதை சந்திச்சுதான் ஆகணும்? இறுதியா எதைதான் சந்திக்கணும்? மரணத்தை சந்திக்கணும். ரைட். இதெல்லாம் தெரியுது. விதி மீறிய கட்டடம் இடிக்கப்படும் தெரியுது. விதி மீறிய அரசு அதிகாரிகள் கைது செய்யப்படுவார்கள் அது தெரியுது. விதி மீறிய சாலை பயணம் மரணம் சம்பவிக்க தெரியுது. அப்ப விதி மீறிய விசுவாச ஓட்டம் தெரிஞ்சிருக்கணும். அதை தெரியதான் இந்த வேலைக்காரனை கூட்டி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப விதி மீறிய இந்த விசுவாச ஓட்டம் என்ன செய்ய தெரியுமா? கைவிடப்படும். என்னப்படும்? ஆமா. இயேசு வரும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ? யாரெல்லாம் அதே விசுவாசம் இந்த சட்ட புத்தகத்தில், இந்த வேத புத்தகத்தில் எப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நமக்கு சொல்லி இருக்காரு, அதன்படி வாழும் பொழுது நிச்சயமாய் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே அப்படின்னு அப்படி கூப்பிடுவார். வான்னு. நாங்க நேத்து வரைக்கும் கரெக்டா தான் இருந்தோம், இன்னைக்கு காலையில தான் கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டோம், அதனால நேத்து வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணி என்ன செய்யுங்க, உள்ள கூப்பிட்டுங்க அப்படின்னா என்ன செய்வாரு? என்ன சொல்லுவாரு? என்ன செய்ய புரியுதுல்ல நமக்கு? அப்ப எந்த கிரியை தான் நம்ம செய்யணும்? கிரமமான கிரியை தான் செய்யணும். அப்ப விதி மீறல் இல்லாத விசுவாச ஓட்டம் என்னிலும் நம்மிலும் இருக்கிறதா அப்படிங்கறத ஒரு சின்னதா வெரிஃபிகேஷன் பண்ணிக்க போறோம். பண்ணிட்டு தான் எங்க போறோம்? அப்பரசத்துக்கு போறோம். அதனால ஐயோ நான் விதி மீறிட்டேன், இன்னைக்கு அப்பரசத்துக்கு எடுத்துக்கு லாய்க்கு இல்ல அப்படின்னா சாத்தானுக்கு இடம் கொடுத்துடுறோம்னு அர்த்தம். சரி பண்ணதான் உட்கார்ந்துருக்கோம் உள்ள. அல்லேலூயா. எதுக்குதான் உட்கார்ந்துருக்கோம்? சரி பண்ணதான். இந்த நாள்ல நம்ம சரி பண்ணிக்கணும். எதன்படி நம்ம சரியான விசுவாச ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறோமா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். இதை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டாக்கா, முதல் காரியம் 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம். அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். ஆமா. முதல்ல சும்மா சின்ன சின்ன தெளிவுபடுத்திட்டு நம்ம அப்படியே உள்ள போறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால், அப்படின்னா கை கொள்ளணும். அவருடைய கற்பனைகளை என்ன செய்யணுமா? கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அடுத்த வசனம் வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் என்னவா? அவரை அறிந்திருக்கிறேன். இது அப்படியே கலோக்கியலாம் நம்ம பேச்சு வழக்குல இருக்கனாக்கா என்ன வார்த்தை சொல்லுவோம்? அவர் எனக்கு தெரியும். அவர் தெரியுமே எனக்கு, அப்படித்தானே சொல்லுவான். அவர் எனக்கு தெரியும். சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனா இருக்கிறான். பாத்தீங்களா? அவர் எனக்கு போதும், அவரை தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்யறோம்? கற்பனைகளை என்ன செய்யல? கை கொள்ளல. அப்போ என்ன செய்யணும்னா, நாணயத்துக்கு 2 பக்கம் இருந்தாதான் அது செல்லும் காசு. என்னது? நாணயத்துக்கு 2 பக்கமும் சரியா இருந்தாதான் செல்லும் காசு. ஒரு பக்கம் கரெக்டா இருக்குங்க, ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படின்னா அதுக்கு அந்த காசுக்கு பேர் என்ன? நமக்கு நல்லா தெரியுது இல்ல? செல்லும் காசா செல்லா காசா அப்படிங்கறது நம்ம நல்லா தெரியுதா இல்லையா? அப்ப செல்லும் காசா இருக்கணும்னா எனக்கு அவரை தெரியும் அப்படிங்கறது இல்ல, தெரியும். அவர் சொன்ன வார்த்தையை நான் என்ன செய்யறேன்? கீழ்ப்படுகிறேன். வார்த்தை என்ன செய்யறேன்? கீழ்ப்படுகிறேன் அப்படின்னு சொல்லி நமக்கு இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. விதி என்பது தெரிந்து வைத்திருப்பது மாத்திரம் அல்ல, கீழ்ப்படிவதும் அதில் உள்ளே அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ரைட். ஓகே. பிரைஸ் காட். இப்ப நம்ம பார்க்க போற தேவன் எதிர்பார்க்கும் விசுவாசம், விசுவாசி எதிர்பார்க்கும் தேவன். என்னது? தேவன் எதிர்பார்க்கும் விசுவாசம். ஆமா. விசுவாசி எதிர்பார்க்கும் தேவன் யாரு? விசுவாசி எதிர்பார்க்கும் தேவன் யாரு? என் கஷ்டத்துக்கு என்ன செய்யணும்? கை கொடுத்துடணும். நான் இருக்கிறேன், கலங்காதே, திகையாதே, பயப்படாதே, இதோ நான் உன் தேவன் அப்படின்னு விசுவாசி எதிர்பார்க்குது. என்னை ஆறுதல் படுத்தணும், என்ன தேவை, எல்லாம் ஓகே தான். விசுவாசியோட மைண்ட் செட்டு எல்லாம் ஓகே தான். ஒரு சவாலான ஒரு சாட்சி கேட்கலாமா? சாட்சின்னு ஒரு நேரம் நீங்க கொடுக்கறதுல நினைக்கிறேன் உங்க இதுல இருந்தாலும் நம்ம நிறைய கேட்டிருக்கோம்ல, சபைகள்ல சாட்சி சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குன்னு.
சாட்சி சொல்லும் பொழுது யாராவது ஒருத்தர் இப்படிப்பட்ட சாட்சி சொல்லியிருக்காங்களா அப்படின்னு நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்போ என்ன சாட்சினா, கடந்த நாட்கள்ல நான் பைபிள் படிச்சேன். என்னது? பைபிள் படிச்சேன். அந்த பைபிள் படிக்கும்போது ஒரு வசனம் என்ன பண்ணுச்சு? என்ன குத்துச்சு. நான் அந்த வசனம் என்னை உணர்த்து வச்சுது, என்னை திருத்திக் கொள்வதற்கு அந்த வசனம் பயன்பட்டது. நான் அந்த வசனத்தின் மூலமாய் சரி பண்ணிக்கிட்டேன். இனி அந்த காரியம் என்னிலே காணப்படாதபடிக்கு கர்த்தர் கிருபை தரேன் இருக்காரு. இதை சபைக்கு சாட்சியா சொல்றேன் அப்படின்னு வயிற்று வலியால போன வாரம் பூரா கஷ்டப்பட்டேன். ஆண்டவர் வயிற்று வலிய சரியா பண்ணிட்டார். இந்த மாதிரிதான் சாட்சியை சொல்றமே ஒழிய, இது மாதிரி சொல்றோமா? தேவன் எதிர்பார்க்கும் விசுவாசம் அது. ஆனா விசுவாசி எதிர்பார்க்கும் தேவன் என்ன தெரியுமா? எனக்கு பண கஷ்டம், என்னுடைய அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இது எல்லாத்தையும் என்ன செய்வாரு? நானே உன் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. எனக்கென்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கு என்ன குறை அப்படின்னா என்ன மைண்ட் செட் தெரியுமா? என் கூடவே இருக்காரு, எனக்கு எந்த பிரச்சனை இல்ல, சோறு எல்லாம் ஒண்ணு பிரச்சனை. இந்த உலகத்தை மையமா வச்சுதான் என்ன செய்யறாங்க விசுவாசிகள் எல்லாருமே என்ன செய்யறாங்க? தேவன் அப்படிதான் நினைக்கிறாங்க. ஆனா தேவன் எதிர்பார்க்கும் விசுவாசம் என்பதே வேற. அதைத்தான் இப்ப நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப விதிகளுக்கு கட்டுப்பட்டவர்கள் யார் யார், சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் யார் யார் அப்படிங்கிற ஒரு வரைமுறையை கொஞ்சமா பார்க்க, ரொம்ப இல்ல, ஃபுல்லாலாம் பார்க்க முடியாது, சும்மா கொஞ்ச நேரம் பார்க்க போறோம். அந்த விதிமுறைகள் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நான் இருக்கிறேனா அப்படின்றத நம்ம வெரிஃபை பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டாக்கா, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதே இயேசு கிறிஸ்து வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட், ரெண்டு காரியத்தை சும்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. பின் செல்ல முடிவெடுக்கிற ஒரு கூட்டம் இருக்கு, பின்பற்றுகிற கூட்டம் ஒண்ணு இருக்கு. நான் எந்த கூட்டத்துல இருக்கேன்? பின் செல்லுகிறேனா பின்பற்றுகிறேனா? ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் பின்னாடி வரையில எதுக்கு வர தெரியுமா? அங்க 5 அப்பத்தை 2 மீன் என்ன பண்ண, மல்டிப்ளை பண்ணல, அதுக்காகவே பின்னாடி வர்ற சொல்றாரா இல்லையா? அப்ப எதுக்காக இயேசு பின்னாடி நான் போறேன்? என்னுடைய விசுவாசம் எந்த பின்னணியில இருந்து அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறது. அப்ப பின்பற்ற முடிவெடுக்கிறவர்கள் யார்? சரி, இயேசுவை தெரிந்தவர்கள்னு ஒரு கூட்டம் இருக்கு, இயேசுவுக்கு தெரிந்தவர்கள் ஒரு கூட்டம் இருக்கா? என்னது? 2 தலைப்பு சொன்னோம். இயேசுவை தெரிந்தவர்கள் ஒரு கூட்டம், இயேசுவுக்கு தெரிந்தவர்கள் ஒரு கூட்டம். நான் எந்த கூட்டம்? தாவீதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவன் இருதயத்துக்கு. ஏன் சொன்னாரு? இயேசுவுக்கு அவனை தெரியும், தெய்வத்துக்கு அவனை தெரியும். அதனால தெரிஞ்சதுனால அவர் சொல்றாரு. இப்ப நம்மளை பத்தி நம்ம தனிப்பட்ட ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நமக்குள்ள சொல்லணும்னு விரும்புறோம், சொல்லணும்னு வாஞ்சிக்கிறோம். ஆனால் நம்முடைய கிரியைகளினாலோ அவரை வஞ்சிக்கிறோம். அவர் நம்மளை பார்த்து சொல்லணும்னு வாஞ்சிக்கிறோம், ஆனால் அதே சமயம் நம்முடைய கிரியைகளினாலே என்ன செய்யறோம்? வஞ்சிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப கீழ்ப்படிவது என்பதுதான் நம்முடைய விசுவாசத்தினுடைய அடிப்படையான. ஒவ்வொரு வார்த்தைக்கும் 52 வாரம் கர்த்தருக்கு மகிமையாய் நம்ம என்ன செய்யறோம்? கூடி வருகிறோம். ஞாயிற்றுக்கிழமையில 52 வாரம் மெசேஜ் கேட்கிறோம். 52 வாரம் மெசேஜ்ல நிச்சயமாய் எத்தனை வார்த்தைகள், எத்தனை இந்த சத்தியங்கள் என்னையும் உங்களையும் மாற்றி இருக்கிறது. சூப்பர். இந்த வாரம் மெசேஜ் எப்படி இருந்துச்சு? அட்டகாசமா இருந்துச்சு. அதெல்லாம் வேண்டியதே கிடையாது, அது தேவையே கிடையாது. எதுதான் தேவை? இந்த நாள் பிரசங்கம் என்னை, இந்த காரியம் என்ன பண்ணுச்சு? ஆண்டவர்கிட்ட தான் சொல்லணும், மனிதர்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஹலோ, என்ன சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மனிதர். இருந்தாலும் சில பேர் அதையும் மேல என்ன செய்வாங்க? இப்ப இந்த காரியத்தை ஊழியர்கள் மத்தியில நான் ஷேர் பண்ணேன். என்ன ஷேர் பண்ணேன்? இதே தலைப்ப வேற ஒரு கண்டென்ட்ட வச்சு, ஆனா தலைப்பு தான் விதி மீறல் இல்லாத ஜீவியமும் ஊழியமும். என்னவா?
மீறல் இல்லாத ஜீவியமும் ஊழியம் அப்படின்னு எடுத்தேன். அவங்க எடுக்கும்போது அதுல ஒரு வார்த்தை சொன்னேன். நானு இங்க உட்கார்ந்து இருக்கிற ஊழியர்களை பார்த்து ஒன்னு கேட்கிறேன், எத்தனை பேரு ஓட்டுற டூ வீலருக்கு லைசன்ஸ் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கிறீங்க? ஏன்னா உலகத்துல நாம் பார்க்கிற உலகத்துல இருக்கிற சட்ட திட்டத்துக்கு நம்ம எப்படி கீழ்ப்படுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இல்ல. கர்த்தரோட பிள்ளைகளா இருக்கிற நான் நீங்களும் அப்படின்னவும் ஒரு அதுல வந்துடுத்த ஒரு ஊழியர் மாத்திரம் என்ன வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு, ஐயா என்ன ரொம்ப உணர்த்திருச்சியா, 3 வண்டி வச்சிருக்கேன், 3க்குமே இன்சூரன்ஸ் எடுக்கலையான்றார். நான் அவரை குற்றப்படுத்த சொல்ல, அதாவது எதுக்கு சொன்னா ஒரு அடிப்படையான ஒரு காரியம். லைசன்ஸ் இல்லாமயே வண்டி ஓட்டுற ஆட்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. நான் சொல்றது ஊழியர்கள்லயே சொல்றேன். நான் இன்சூரன்ஸ் எடுக்காம வண்டி ஓட்டுறவங்க இருக்காங்க. விதின்னு ஒண்ணு இருக்கு. நம்ம சொல்லுவோம் விதி அது இல்ல, இதுதான் விதி. சட்டம்ங்கிறது இதுதான். இதன் அடிப்படையில நம்ம உலக சட்டத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 13-14 வசனத்தை வாசிக்கலாம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம்ம போற வாசல் எப்படிப்பட்ட வாசல்? அப்படின்னா என்னவா இருக்கும்? அப்படின்னா என்ன இருக்கும்? ஒரு சுமூகமா இருக்காது, சிக்கலாதான் இருக்கும், பிரச்சனையா தான் இருக்கும். இத தெரிஞ்சுதான் பைபிளை தொடணும். கலப்பையின் மேல் கை வச்சுட்டு எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன இல்லையா, தகுதி கிடையாதான். ஆகவே எனக்கு கருமையான தேவ ஜனமே, உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு மழை பெஞ்சா நமக்கு மழை பெய்யும், அவனுக்கு வெள்ளம் அடிச்சா நமக்கும் வெள்ளம் வரும், அவனுக்கு வெயில் அதிகமா இருந்தா நமக்கு வெயில் அதிகமா இருக்கும், அவனுக்கு பிரச்சனை வர்றது போல நமக்கும். ஏன்னா எல்லாரும் எங்கதான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்? உலகத்துல. ஒரே ஒரு காரியம் எனக்கும் உங்களுக்கும் நிச்சயம் உண்டு, இறப்புக்கு பின்பதாக உள்ள வாழ்க்கை என் தேவனோடு. அல்லேலூயா. அது உலகத்துல உள்ளவங்களுக்கு என்ன செய்யாது, கிடையாது. அந்த ஒரு வார்த்தையை, ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு வைத்து வைத்திருக்கிறார். அதற்குன்னு என்னை உங்களை என்ன செய்யறாரு, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அப்படி ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? கீழ்ப்படியணும். என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கொஸ்டினே ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. அப்படின்னா எப்படி கீழ்ப்படிறது? கண்ணை மூடிட்டு கீழ்ப்படியணும். சொல்லிட்டாரு யாரு? ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவ்வளவுதான் கீழ்ப்படின. கண்ணை மூடிட்டு. அதுக்கு எப்படின்னு கேட்டாக்கா ஒரு மாற்று வார்த்தை சொல்லலாம், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நான் குருட்டுத்தனமா கீழ்ப்படிஞ்சிடணும். கேள்வியா கேட்க வேண்டிய, யார் சொன்னது? யாரு? தெய்வம். அவர் எனக்கு தீமை செய்யறவரா? இல்லவே இல்ல. தீமையை பார்க்க மாட்டாத. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். சில நெகட்டிவ் கேரக்டரை பார்த்துட்டு நம்மை பாசிட்டிவ்க்கு நேரம் நடத்துவோம். என்ன செய்ய போறோம்? சில நெகட்டிவ் கேரக்டரை பார்த்துட்டு நம்ம பாசிட்டிவ்க்கு நேரம் என்ன செய்வோம்? நம்ம நடத்திக்குவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சபையை நடத்தின ஒரு தலைவனை பார்க்க போறோம். அவர் தான் மிகப்பெரிய. அவர் சபையில தான் ஏறத்தாழ 6 லட்சம் பேர் ஆம்பளையால் மட்டும். எவ்வளவு பேரு? ஆமா, யார் அவர் தலைவர்? மோசே. ரைட். அவரு எவ்வளவு வருஷம் மக்களை நடத்தினாரு? 40 வருஷம் நடத்தினார். அப்படித்தானே? இப்ப சில பேர் இன்னைக்கு ஊழியத்தை நடத்தும் போது சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ணிப்பாரு, வீட்டை கட்டிப்பாருன்னு சொல்லுவாங்களா. அடுத்த நான் வார்த்தை சொல்லுவேன், ஊழியம் செஞ்சுப்பாரு. சும்மா உட்காந்து பேசும்போது எப்படி இருக்கும்? கால் மேல கால் போட, உங்களுக்கு தெரியாதாக அப்படி செஞ்சு பாரியா ஊழியத்தை. புரியுதுங்களா? ஏன், என்ன காரணம் தெரியுமா? அவ்வளவு பெயின்ஃபுல்லான விஷயம் இங்க இருக்கு. அதை இந்த இடத்துல பார்க்க போறோம். ஊழியருக்கு சரி, விசுவாசிகளுக்கு சரி பார்க்க போறோம். ஒரு கேரக்டர் வேதத்துல கொடுத்திருக்க கேரக்டர் இது ஊழியராக இருந்தாலும் இது ஊழியருக்கு மாத்திரம் கிடையாது, எல்லாருக்குமே சேர்த்துதான். ஓகேயா? சரி. மோசே எவ்வளவு பெரிய ஜனங்களை 40 வருஷம் டெடிகேட்டடா அர்ப்பணிப்போட எவ்வளவு பிரச்சனை இருந்திருக்கும். இங்க பாருங்க, 4 பேரை வச்சு சபை நடத்தும் போது எத்தனை கேள்வி வருது? எவ்வளவு கேள்வி வருது? புரியுதுங்களா? அவ்வளோ அந்த கேள்விக்கு பதில் சொல்லி அவர்களை சரி பண்றதுக்குள்ளாட்டியுமே நமக்கு தாவு தீந்துருது. எவ்வளவு பேரை இவர் நடத்துறாரு? 6 லட்சம் பேரை நடத்திட்டு இருக்காரு. அப்ப எவ்வளவு கேள்வி வரும்? புரியுதுங்களா?
அவ்வளவு பேரையும் வச்சு தீர்த்து நடத்தி போய் ஒரு இடத்துல எங்கெல்லாம் மேகஸ்தம்ப பாட்டு பாடுங்க, மேகஸ்தம்பம் மேலே பாட்டை பாடிட்டீங்க. அவனை பாட சொல்லி எப்படி இருந்திருக்கும்? நம்மள மாதிரி சந்தோஷமா பாடிருப்பாரா? மோசை கூட இருந்த காலேபையும் யோசுவாயும் மத்த ஆளுங்களுடைய காலேபையும் யோசுவாயும் பாட சொன்ன இந்த பாட்டை இந்த பாட்டை நீ பாடியா? மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது அப்படின்னு பாடுவான். அவன் எப்படி இருக்கும் பாட்டு? கண்ணீரோட பாடி இருப்பான். ஆண்டவரே இந்த ஏன்னா மேக கிளம்புனாதான் கிளம்ப முடியும். புரியுதுங்களா? எவ்வளவா தேவனுடைய நடத்துதல் அது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டு. அந்த மோசே ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டான். என்ன தப்பு பண்ணா? எடுத்து அந்த பகுதியை மட்டும் வாசிங்க. யாத்திராகமம் 17வது அதிகாரம் 6வது வசனம். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி. அவ்வளவுதான். என்ன சொன்னாரு? எதுக்காக அந்த பிரச்சனை? மக்களுக்கு தண்ணி கொடுக்கணும். தண்ணி கூட இவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாரு. ரைட், நோ ப்ராப்ளம், தண்ணியா கொடுக்குறேன், போய் அந்த கன்மலையை பார்த்து என்ன செய்ய அடி அப்படின்னாரு. ரைட், ஓகேயா? அடுத்தது அதே மாதிரி விஷயம் அடுத்த முறையும் வருது. அப்ப வரும்பொழுது அதே மாதிரி ஆண்டவர்கிட்ட போய் அவன் முறையிடுறான். என்னாகவும் 20:8 ஓய்வு நாளை 20:8 என்னாகவும் 20:8 நீ கோலை எடுத்துக்கொண்டு நீ உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசு. முதல் பிரச்சனைக்கு என்ன சொன்னாரு? அடினாரு. இப்ப ரெண்டாவது பிரச்சனைக்கு பேசினார். இவன் என்ன பண்ணா? இது ஒரு குத்தமாயா? இது ஒரு குத்தமாயா? அடிக்க சொன்னப்ப அடிச்சல, பேச சொன்னப்ப என்ன முதல் முறை செஞ்சதானையா செஞ்சேன், வேற என்னையா நான் குத்தம் பண்ண? நோ. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுல நீங்க எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமா இருக்கணும். நீ எங்கேயாவது ஒரு சிந்தனைய பறக்க வச்சுட்டு இதுதான் ஆண்டவர் பேசுனாரு அப்படி நீ நினைச்சின்னா அதுக்கு என்ன தெரியுமா? ஆண்டவர் கொடுத்தாரு அவனுக்கு? இல்ல, நான் ஒரு கவன பிசகா, பிளீஸ் மன்னிச்சிருங்க, நீங்க பேச சொன்னீங்க, நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு நோ என்ட்ரி போர்டு போட்டாரு. அவனுக்கு என்ன போர்டு போட்டாரு? நோ என்ட்ரி போர்டு போட்டாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எதற்காக அந்த மக்களை அழைச்சிட்டு வந்தான்? கானானுக்குள்ள பிரவேசிக்க. அந்த கானான கண்டி பாப்பா உள்ள போக மாட்டேன்னாரு. எப்படி? எவ்வளவு பாத்தீங்களா? எதுக்கு சொல்லனா, கீழ்ப்படிவது என்பது மிக கவனமா, மிக எச்சரிக்கையா, ரொம்ப விழிப்போட இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுல ரொம்ப தீவிரமா இருக்கணும். நாம சில பேர்லாம் பாத்தீங்கன்னா சபையில நைட்ல தூங்குறாங்களோ இல்லையோ, ரொம்ப அற்புதமா ஃபேனை கீழே அப்படியே உட்கார்ந்து அப்படியே கண்ணு இழுக்க பாருங்க, அந்த இமைய பொடிச்சு அப்படியே அமுக்கிட்டு இருக்கும். அவங்க ரொம்ப சிரமப்படுவாங்க. மனசு நினைக்குது, என்ன நினைக்குது? திறந்து வைக்கணும்னு நினைக்குது. சரீரம் என்ன செய்யல. மனசோ பலம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமான. கண்ணை இழுத்து அப்படியே சில பேருக்கு அதெல்லாம் இருக்கு. என்ன காரணம் கேட்டாக்கா, இந்த அனுபவத்தை தங்களை அனுபவமாக்கி கொள்ளாததான் காரணம். இப்ப மோசே கீழ்ப்படியாதனால என்ன செஞ்சான்? மிகப்பெரிய தண்டனைய அனுபவிச்சான். ஆண்டவர் அவனை விடலங்கிறது என்ன, ஆனா தண்டனை தானே பிசிக்கலா அவனுக்கு போயிடுச்சுல, அந்த பாக்கியம் இல்லாம போயிடுச்சுல. ரைட், ஓகே. ரெண்டாவது ஒரு காரியம், சவுல் ராஜா பத்தி ஒரு காரியம். வேகமான வசனத்துக்கு முன்னாடி 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 8வது வசனம் வாசிக்கிறோம். சமாதானம் செலுத்தும்படிக்கு நான் உன்னிடத்தில் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கு மட்டும். 7 நாள் எதனால் காத்திரு சொன்னாரா? இவன் காத்திருந்தானா? காத்திருக்கலையா? காத்திருக்கல. என்ன பிரச்சனை தெரியுமா? 7ஆம் நாள் வரைக்கும் காத்திருக்கிறான். எடுத்து வாசிக்கலாம். அடுத்தது 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். அப்படின்னா என்ன? காத்திருந்தானா இல்லையா? காத்திருந்தான். அப்ப நீங்க அப்புறம் வீட்டுல போய் படிச்சு பாருங்க. தொடர்ந்து வசனம் 11வது வசனம் படிங்க. 11 நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராத குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும். அப்படின்னா என்ன சொல்ல வர்றான்?
அவர் மேல குற்றம் சுமத்துறாரு. நான் நீ காத்து சொன்னில 7 நாள் வர்றேன்னு சொன்னில, 7 நாள் காத்திரு வர்றேன்னு இல்ல, நான் உனக்கா வெயிட் பண்ணல, வரல. நீ வரல. எவ்வளவு நாளா காத்திருக்கிறது? நானு மக்கள்லாம் என்ன ஆகுறாங்க? சிதறி டிஸ்டர்ப் ஆயிட்டாங்க, எல்லாம் இதாயிட்டாங்க. இதுக்கு மேல மக்களை நான் விடுறதுக்கு எனக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. உடனே நான் துணிஞ்சு என்ன பண்ணிட்டேன், பலி செலுத்திட்டேன் அப்படின்னு. அடுத்த வருஷம் அப்படியே வாசிங்க. நாட்கு வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கில்காலில் பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் என்றும் நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் எண்ணி துணிந்து சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான். 13:10 வாசிங்கப்பா. அதுலதான் சார், அதேதான். அவன் சர்வாங்க தகன பலியிட்டு முடிகிற போது இதோ சாமுவேல் வந்து அப்படியே இருங்க. என்னைக்கு வந்தான்? தகன பலி முட்டு என்னைக்கு வந்தான்? 7ஆம் நாள் வந்துட்டான். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, நான் ஒரு எதிர்பார்ப்போட ஒரு பிக்ஸ் பண்ணிக்க கூடாது. நாகமான் மாதிரி. யார் மாதிரி? நாகமான் மாதிரி. எங்க வந்த நாகமான்? எதுக்கு வந்தான்? குஷ்டரோகம் நீங்கன்னு வந்தான். யார்கிட்ட வந்தான்? இஸ்ரவேலுக்கு வந்தான். அங்க தீர்க்கதரிசிட்ட வர்றான். தீர்க்கதரிசி வரும்போது அவன் என்ன எதிர்பார்ப்போட வர்றான்? சுகம் கிடைச்சிரும் நினைச்சு. நான் இங்க இருந்து நேரா போவனா, வாசல்ல நின்னு சார் அப்படின்னு கூப்பிடனா, அங்கே இருந்து ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சு அப்படியே அந்த குஷ்டரோகத்தை நீக்கி என்ன ஒரு இருந்தா அவனுக்கு அந்த எண்ணம் தடவி இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஹீல் அப்படிலாம் அவன் சொல்லணும்னு அவன் என்ன செஞ்சிருக்கான், நினைச்சிருக்கான். நம்ம பார்ட்டி என்ன செய்யவே இல்லை, வெளியே வரவே இல்லை, டென்ஷன் ஆயிட்டான். புரியுதா? இப்ப எதுக்கு சொல்றேன்னா, நானும் நீங்களும் ஒரு தனியான எதிர்பார்ப்பே இருக்க. 7 நாள் காத்திருந்தா 7 நாள் முடிச்ச வரைக்கும் காத்திருக்கணும். இல்ல எல்லாம் இதானாங்க. அதனால யாரு என்ன வேலையை செய்யணும், கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, வழி செலுத்துவது ஆசாரியனுடைய வேலை. அல்லேலூயா. ரைட், ஓகே. இப்ப இவ்வளவு பெரிய அதாவது தன்னுடைய மக்களை நடத்துவதற்கு அவர் தெரிந்து கொண்ட முதல் ராஜாவாகிய சவுலுக்கு கிடைச்ச தண்டனை என்னது? ராஜ்யபாரம் பிடுங்கப்பட்டது. என் இருதயத்துக்கு பிடிச்ச ஒருத்தன் என்ன செய்யறேன், கொண்டு வர்றேங்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதை நிறைவேற்றியே தீருவார். அல்லேலூயா. இல்ல நான் வெயிட் பண்ண வந்து இதுக்கு மேல என்னால என்ன செய்ய முடியல. ஆமா, அதனாலதான் செஞ்சேன்னா அப்ப அனுபவி. அப்ப என்ன செய்யணும், அனுபவி. ஏன்னா கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, சகிக்க மாட்டார். ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 6:46-47. என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும் நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமற் போகிறதென்ன? அப்படியே இருங்க. என்ன சொல்றாரு, என்ன கூப்பிடுற கடவுளே தெய்வமேன்னு கூப்பிடுற, ஆனா நான் சொல்றபடி நீ என்ன செய்யறது இல்ல, செய்யறது இல்ல, கீழ்ப்படியதுல உன்னுடைய வாழ்க்கையில நடக்க இல்ல. என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன் அப்படிங்கிற. அப்ப என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்? தேவன் எதிர்பார்க்க விசுவாசம் என்ன? என்ன கூப்பிடுற, வாய் நிறைய கூப்பிடுற, எனக்கு அதுல திருப்தி கிடையாது. உன் வாழ்க்கை நிறைய நான் இருக்கணும். அல்லேலூயா. எது? உன் வாய் நிறைய நான் இருக்கிறது முக்கியம் கிடையாது. உன் வாழ்க்கை நிறைய நான் இருக்கணும்னா என் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடக்கணும். அல்லேலூயா. ரைட், ஓகே, பிரைஸ் காட். அதற்கு சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில நீங்க புதிய ஏற்பாட்டின் 10 கற்பனைகள் அந்த பேட்டர்ல வச்சுக்கிட்டாலும் சரி, எவ்வளவு நேரம் அனுமதிக்குதோ அது வரைக்கும் போறேன் நான். அல்லேலூயா. ஆமா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் சட்டம் புதிய ஏற்பாட்டுல எனக்கு உங்களுக்கும், ஆங்கிலத்திலையும் சொல்றேன், தமிழ்லையும் சொல்றேன். யூ ஷால் புட் காட் இன் யுவர் லைஃப். உன்னுடைய வாழ்க்கையில கடவுளுக்கு முதலிடம் கொடுத்திருக்க வேண்டும். முதல் சட்டம் என்னது? அப்படின்னா என்னது? இல்ல, தேவனுக்குத்தான் முதலிடம் அப்படின்னா அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம், என்ன சொல்லுவோம்? சும்மா சொல்லுங்க. என் தேவனுக்கு தான் என் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படின்னா என்ன செய்வோம்? இந்த காரியம் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. பத்திரிகையில என்ன இருக்கு மேல? இந்த காரியம். அவ்வளவுதான். மத்ததெல்லாம் இவங்களால வந்தது, மத்ததெல்லாம் இவங்களால வந்தது. புரியுதுங்களா? படிக்கிறது ஒண்ணு, இடிக்கிறது ஒண்ணு, அப்படி நம்ம கேள்விப்படுறோமா இல்லையா? எதற்கு சொல்றேன்னா, இன்றைய நாட்கள்ல விசுவாசிகளுடைய வாழ்க்கை
கேள்விக்குறியாய் போய் கொண்டிருக்கிறது. எப்ப என்னுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு எப்ப தெரியும்? எனக்கு ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கும் போதுதான் தெரியும். நான் விசுவாசத்துல இருக்கேன் இல்லைன்னு அப்பதான் நான் தெரியப்படுத்த முடியும். எல்லா நேரமும் நமக்கு அதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. ரொம்ப பரிதாபகரமான வேதனையான விஷயமா நிறைய போயிட்டு இருக்கு. நிறைய விசுவாசிகளுடைய வாழ்க்கைய நிறைய காரியங்களை பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு. அதனால என்ன சொல்றதுன்னே ஒன்னும் புரியல. பட் இந்த தியானம் இது ஒண்ணு. இருந்தாலும் இன்றைய டே டு டே லைஃப்ல பார்க்கும் பொழுது துணிகரமாய் முடிவெடுக்கிறாங்க, துணிகரமாய் காரியங்களை செய்யறாங்க. ஆனா மேல டைட்டில மட்டும் எந்த வசனத்தை போட்டுக்கிறாங்க? இந்த காரியம் கர்த்தரால் வந்தது அப்படின்னு போறாங்க. வேத சத்தியத்தின் அடிப்படையில மணமகன் மணமகள்கிட்ட வரதட்சணை கேட்கலாமா அப்படின்னாக்கா, இதெல்லாம் உலக வழக்கம்யா, எல்லா இடத்துலயும் கேட்கறாங்கல்ல, நாம என்ன செய்யணும்? கேட்கணும், கொடுக்கணும்ன்றாங்க. வேத சத்தியத்தின் அடிப்படையில மணமகள் தான் மணமகன்கிட்ட டவுரி கேட்கணும். ஹலோ, நான் சொன்னது புரியுதா? புரியல. மணமகள் தான் மணமகன்கிட்ட டவுரி கேட்கணும். புதுசா இருக்குல்ல, நூதனமா இருக்குல்ல. இப்ப நான் சொல்லணும், ஆமா ஆமா அப்படின்னுவீங்க. எந்த இடம் தெரியுமா? தாவீது. நீங்க அங்க போறீங்க, ஸ்ட்ரைட்டா வரதட்சணை இருக்கிற வார்த்தைக்கே போறேன் நானு. நீங்க ஈசாக்கு ரபே கல்ட்டெல்லாம் போறீங்க, அதெல்லாம் கிடையாது. அது 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 நம்ம எடுத்துக்கலாம். ஆனா வரதட்சணைன்ற வார்த்தை வேணும்ல. தாவீது சவுலுடைய மகளை என்ன செய்யறான்? கல்யாணம் பண்ணிக்கணும்னு விரும்புறான். அப்ப சவுலு தாவீத என்ன செய்யறான்? காலி பண்ண நினைக்கிறான். அதுக்கு சூட்சமமா ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான்? பெலிஸ்தியருடைய 100 நுனித்தோள்களை என்ன செய்யணும்? கொண்டு வரணும். அந்த இடத்துல ஒரு வார்த்தை இருக்கு. வீட்டுல போய் நான் இப்ப சொல்லுவேன், சொல்லக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டேன். நீங்க வீட்டுல போய் என்ன செய்றீங்க? அந்த வசனத்தை படிங்க. அந்த இடத்துல இருக்கிறது வரதட்சணை. நான் என் மாப்பிள்ளைக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு பதிலா இத என்ன செய்யணும்? என் மாப்பிள்ளை எனக்கு வரதட்சணை கொடுக்கறதுக்கு பதிலா இவர் என்ன செய்யணும்? என் மகளுக்காக இதை செய்யணும் அப்படின்றது அந்த இடத்துல இருக்கிற பகுதியே. புரியுதுங்களா? இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கும் உங்களுக்கும் வரதட்சணை கொடுத்திருக்காரு. தெரியுமா? என்ன வரதட்சணை தெரியுமா? உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்டவராக இயேசு கொடுத்த வரதட்சணை அவருடைய சொந்த ரத்தம். அல்லேலூயா. அந்த வரதட்சணைய நான் நீங்கள அக்செப்ட் பண்ணிட்டா அவர் எனக்கு மாப்பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மணவாளன் சொல்றோம்ல, மணவாட்டின் சபை சொல்றோம்ல, இதெல்லாம் இந்த கான்செப்ட் தான். இது தெரியாம இருக்கு. இன்னைக்கு எல்லாம் துணிகரமா உட்காந்து டேபிள் போட்டு பேசுறாங்க. எவ்வளவு தர முடியும், உனக்கு வசதி எவ்வளவு இருக்கு என்னன்னு பேசுறாங்க. ரைட், அறியாம செய்யறாங்க. எதுக்கு சொன்னா, அவர் வரும்போது விசுவாசத்தை காண்பாரனா துணிஞ்சு நெஞ்சில கைய வச்சு சொன்ன, ஆண்டவரே நான் உங்களுடைய விசுவாசத்தின்படி நான் வாழ்ந்துட்டு இருக்கேன்னு சொல்லணுங்கிறதுக்காக தான் தியானிச்சிட்டு இருக்கோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ உங்க வாழ்க்கையில கடவுளுக்கு என்ன இருக்கணும்? ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. எந்த ஒரு விஷயத்தையும் முடிவெடுக்கிறது முன்னாடி நான் என்ன சொல்றேன் செய்ய அப்படிங்கறத விட கடவுள் என்ன சொல்றாரு அதன்படி செய்யணும் அப்படிங்கறதுதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி. புரியுதா? சிம்பிளா சொல்றேன். நான் ஒரு விஷயத்துல ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்றபடி செய்ய அப்படின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, அதற்கு முன்னதாக கடவுள் என்ன சொல்றாரு? இதுல யாருக்கு பிரையாரிட்டி கொண்டு போயிட்டோம்? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது அப்படிங்கறது கொண்டு போயிட்டோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். லூக்கா 14:26 யாதொருவன் என்னிடத்தில் வந்து தன் தகப்பனையும் தன் தாயையும் மனைவியையும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு வெறுக்காவிட்டால்னா விட்டுட்டு ஓடி வந்துறதுக்காக சொல்லல. நல்லா புரிஞ்சுக்கணும். விட்டுட்டு ஓடி வந்துறதுக்காக சொல்லல. அவர் சொல்லுகிற காரியமே என்ன அப்படின்னு கேட்டாக்கா, தேவனுக்கு எந்த இடத்த நம்ம வச்சிருக்கிறோம். முதல்ல தேவன் தானா? இது ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு சபைக்கு இன்னைக்கு வர முடியாது. ஏன்? அங்கேயே நமக்கு என்ன ஆயிடுச்சு? முடிஞ்சு போச்சு. தேவனுக்கு நான் என்ன பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். முதலிடம் ரொம்ப பாரமா இருக்கு அந்த காரியங்களை. ஆகவே முதல் காரியத்தை நீங்க தான் செக் பண்ணிக்கணும். பந்திக்கு போறதுக்கு முன்னாடி நான் என் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறேனா? முதல் மரியாதை இல்ல, முதலிடம்.
ப்ரையாரிட்டி, அவருக்கு நான் முதலிடம் கொடுக்கிறேனா, ரைட். ரெண்டாவது, யூ ஷல் நாட் அலோ எனிதிங் பிட்வீன் யூ அண்ட் காட். உங்களுக்கும் கடவுளுக்கும் இடையில் நீங்கள் எதையுமே என்ன செய்யக்கூடாது, அனுமதிக்க கூடாது. இதை தெரிஞ்சனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? யாரா பிரிக்க முடியும்? ஒருத்தரும் பிரிக்க முடியாது. ஏன்னா எங்களுடைய பந்தம் அப்படிப்பட்ட பந்தம். மார்க் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம், நல்லா கவனிங்க, இந்த வசனத்தை கவனிங்க. 31 வசனத்துல இருந்து வாசிங்க. மார்க் 3:31 இருந்து. அப்பொழுது அவருடைய சகோதரரும் தாயாரும் வந்து வெளியே நின்று அவரை அழைக்கும்படி அவரிடத்தில் ஆள் அனுப்பினார்கள். அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்கள் அவரை நோக்கி, இதோ உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் வெளியே நின்று உம்மை தேடுகிறார்கள் அப்படியே என்றார்கள். இருங்கம்மா, அப்படியே இருங்க. இப்ப கான்செப்ட் தெரியுதா? என்ன தெரியுது? யார் உள்ள இருக்கா? இயேசு, இயேசு உள்ள இருக்காரு. வெளியே யார் நிக்கிறா? அவங்க அம்மாவும் சகோதரரும். இப்படி ஒரு சுச்சுவேஷன் நம்ம சபையில நடந்தா நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? பிரபு இங்க நிக்கிறாப்ல, மோசஸ் வெளியே நிக்கிறாரு. பிரபு கொஞ்சம் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. பிரபு என்ன செய்வார்? நல்ல இங்க பாருங்க, யதார்த்த சூழ்நிலையை சொல்லணும். கொஞ்சம் ப்ளீஸ், நீ கொஞ்சம் பாட்டு பாடு. அந்த என்ன அப்பா ஏதோ கேக்குறாங்களா, என்ன செய்யணும்? இதான செய்வோம், இதான யதார்த்த சூழ்நிலை. ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார்? என்னவா? என் தாயார் யார்? யாரா எங்க அம்மா? அப்படிதான் எடுத்துக்கணும். யாரா எங்க அம்மா? என் சகோதரர் யார் என்று சொல்லி தம்மை சூழ உட்கார்ந்திருக்கிறவர்களே சுற்றி பார்த்து, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே. இப்ப இயேசு யாருக்கு பிரையாரிட்டி அங்க கொடுத்திருந்தாரு? தெய்வத்துக்கு. ஏன்னா அந்த ஊழியம் கர்த்தர் கொடுத்த ஊழியம். கர்த்தர் அனுப்பி வச்சிருக்கிறார், இயேசுவை அனுப்பி வச்சிருக்கார், மேசியாவை அனுப்பி வச்சிருக்காரு. அப்ப அந்த ஃபீல்டுல அந்த இதுல இருக்கும் பொழுது வெளியே உட்கார்ந்துட்டு அந்த உறவை பயன்படுத்தி அப்படின்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? புரியுதுங்களா? எதுக்கு சொல்ற? சும்மா புரிச்சுக்கதான் சொல்றேன். கோச்சிக்க மாட்டாங்கிறதுக்காக இவங்களை பயன்படுத்திக்கிட்டேன். ஹலோ, அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே 1000 பேசுறாங்க. ஆனா உறவு சில காரியம்னா யாரை தூக்கி 2வது 3வது தள்ளிடுறாங்க. தேவனை இயேசுவை தள்ளிடுறாங்க. கிடையாது. அவருக்கு நமக்கு இடையில யாருமே என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது. ஏனென்றால் எனக்கு நித்திய ஜீவனை தரப்போகிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரைட். 3வது காரியம், யூ ஷால் ரெவரன்ஸ் காட். யாரு? யூ ஷால் ரெவரன்ஸ் காட். நீங்கள் கடவுளுக்கு மாத்திரம்தான் மரியாதையும் கனத்தையும் செலுத்த வேண்டும். யாருக்கு மாத்திரம்தான்? கடவுளுக்கு மாத்திரம்தான் மரியாதையும் கனத்தையும் செலுத்த வேண்டும் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு கூட அவர் பாரமா காரியம் சொல்லும் போது சொன்னாரு, இப்ப நம்ம நேரத்துக்கு வருவது என்பது அது ஒரு பகுதி. கடவுளை நான் என்ன செய்யறேன்னு அர்த்தம்? கனப்படுத்துகிறேன் அர்த்தம். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். வெறும் ஒரு 5 ரூபாய் இழந்தேன் நான். எவ்வளவு? 5 ரூபாய். இன்னைக்கு அது மதிப்பு 5 ரூபாய்க்கு பெருசா கிடையாது. ஏன்னா அவரே அது வேண்டுகிறவரே என்ன தெரியுமா கேட்கிறாரு? ஒரு 10 ரூபா கொடுங்க டீ குடிக்கின்ற. 5 ரூபா அவர்லயே அக்கௌண்ட்ல இல்ல. யார் அக்கௌண்ட்ல இல்ல? அவர் அக்கௌண்ட்ல 5 ரூபா இல்ல. அப்ப அந்த நம்ம அத ஒரு நாள்ல 1981 நான் அதை அனுபவிச்சேன். 5 ரூபா நான் இழந்தது அன்னைக்கு முடிவெடுத்த. அப்ப அன்னைக்கு ஆண்டவர் தெரியாது, பைபிள் படிக்க. ஆனா அன்னைக்கு முடிவெடுத்த பஞ்சுவாலிட்டி என்ன செய்யணும்? இயன்ற வரைக்கும் பிராக்டிக்கலா என்னைக்கா ஒரு டிஸ்டர்ப் ஆயிடும். அதை பத்தி இயன்ற வரைக்கும் நான் என்ன செய்யணும்? ஏன்னா அன்னைக்கு 5 ரூபா நான் நினைக்கிறேன் 2.5 படியா நம்ம அரிசி வாங்க முடியும். அதை வாங்கிதான் எங்க வீட்டுல சமையல் பண்ணணும் எங்க அம்மா. அது இல்லாம போச்சுன்னும் போது அன்னைக்கு முடிவெடுத்தேன், இல்ல இந்த தவறை இனிமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு. அதுக்கப்புறம் ஆண்டவரை படிக்கும் போது ஆண்டவரை நமக்கு சொல்லித்தராரு, குறித்த காலத்துல அக்கிரமக்காரருக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம்? மரித்தார் அப்படின்னு. அப்ப எல்லாமே என் தேவன் ரைட் டைம் அப்படின்னும் பொழுது நான் எப்படிதான் இருக்கணும்? ரைட் டைம் தான் இருக்கு. மத்தவன் வர்றான் வரலங்கிறது எனக்கு பிரச்சனையா இல்ல. ஏன்னா என் தெய்வம் எனக்கு கிருபை தருகிறார். மத்தவங்க யாரு எனக்கு தர முடியாது. எனக்கு கிருபை தரது யாரு? என் தெய்வம். எனக்கு பாதுகாப்பு தரது யாரு? என் தெய்வம். என்னை போஷிக்கிறது யாரு? என் தெய்வம். அப்ப நான் யாருக்கு மகிமையா வரணும் வரணும்? அவ்வளவுதான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப ஆண்டவருக்கு தான் நான் என்ன செய்யணும்? கனத்தை மகிமை. இதை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக பைபிள்ல இருந்து ஒரு வார்த்தை நான் சொல்றது ஆங்கிலத்திலும் எடுத்துங்க பிரபு. ஆங்கிலத்துல முடிஞ்ச ஆங்கிலத்திலும் எடுத்துங்க. யோவான் சுவிசேஷம்
4வது அதிகாரம் 23வது வசனம். ஜான் 4:23. Gospel of John 4:23. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். என்னவா? பிதாவானவர் விரும்புகிறார் அப்படின்னு பாக்குறோம். ஆக்சுவலா அது ஆங்கிலத்துல எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாக்கா யாராவது எடுத்தீங்களா? எடுத்துட்டீங்களா? படிங்க, நீங்க சொல்ல படிங்க. Father and for the father seek அப்படின்னா என்னது? சீக் விரும்புகிறார் அப்படிங்கிறது அது வார்த்தை வேற. இப்ப இங்க என்ன போட்டிருக்கு? சீக்ஸ் சீக்னு போட்டிருக்கு. சீக்னா என்னது? தேடுறாராம். எங்க இருந்து தேடுறாரு? மேல இருந்து பாக்குறாரு. பெத்தேல் அசம்பிளியில யாரெல்லாம் உண்மையா ஆராதிக்க வந்திருக்கிறாங்க அப்படி யார் தேடுறாமா? தேடுகிறவருக்கு நான் என்ன ஆகணும்? தென்படணும். தேடுகிறவருக்கு நான் என்ன செய்யணும்? தென்படணும். அப்ப அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தையும் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையும் நான் செலுத்துகிறேனா இல்லையான்னு அவரு என்னை கனப்படுத்துகிறவர்களை இருக்கா இருக்கா இல்லையா? எப்படி அவருக்கு என்ன நமக்கு என்ன சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்காரு? அவர் எப்படி கனப்படுத்துறது? என் பொருளால் கனப்படுத்த முடியுமா? எவ்வளவு கொடுத்தாலும் அவரு உலகமே என்னுடையது சும்மா தூக்கிட்டு வந்துட்டான் ஒண்ணு சொல்லலாமா? அதனால என்னுடைய செயல்களால் அல்லேலூயா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. ஒரு காரியத்தை சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இன்னைக்கு அதாவது கிறிஸ்தவ உலகம் அதை வேற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி பிரசன்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த பகுதியை, வேத பகுதியை. ஆதியாகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 3. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். அடுத்தது ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அப்படியே இருங்க. 2 பேரும் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா இதை வந்து வேற மாதிரி பெந்தகோஸ்து உலகம் சபை உலகம் பேசிட்டு இருக்கு. த ரைட் டைரக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். 2 பேரும் கொண்டு வந்தான் இருக்கு. இருக்கா இல்லையா? என்ன கொண்டு வந்தான்? காயின் என்ன கொண்டு வந்தான்? கனிகளை. அது எப்படி எழுதி இருக்கு? நிலத்தின். சும்மா பொதுவா எழுதி இருக்கு. நிலத்தின் கனியை கொண்டு வந்தான் அப்படி ஜெனரலா பொதுவா இருக்கு. ஆனா ஆபேல் எப்படி கொண்டு வந்தானா? மந்தையின் தலையீற்றுகளில். புரியுதா என்னன்னு? அப்படின்னா என்னது? முதல் பிறக்கிற குழந்தைகளை முதல்ல மந்தையின் தலையீற்றுகள் அப்படின்னா தி பெஸ்ட். தி பெஸ்ட். ஓகேயா? அடுத்தது என்ன சொல்லுது? அவைகள் கொழுமையானவைகளை. இப்ப நான் என்ன கேக்குறேன், மந்தையின் அப்படின்னாக்கா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அதுல தலையீற்று அப்படின்னாக்கா அது ஒண்ணு. அடுத்தது கொழுமை அப்படின்னா அவன் போய் என்ன செய்யணும்? அப்படின்னா என்ன செய்யணும்? போய் சர்ச் பண்ணணும். போய் சர்ச் பண்ண அந்த மந்தைக்குள்ள உள்ள போய் எந்த ஆண்டவர் கொண்டு போலான்னு சொல்லி அதை எடுத்துருவான். அங்க போற எங்க ஒண்ணு புரியுதுங்களா? எல்லாத்தையும் என்ன பண்றான்? சரி பண்ணுங்கண்ணா. ஆனா காயின்னு நிலத்தின் கனிகளை மட்டும் கொண்டு வந்துட்டு. நான் இப்ப சொல்ல போறது சிரிக்கிறதுக்காக சொல்லல, சிந்திக்கிறதுக்காக சொல்ல போறேன். அதுவும் வந்து நீங்க வந்து புரிஞ்சிக்கிறதுக்காக தான் சொல்ல போறோம் இல்லையா? என்னுடைய நோக்கம், இன்டென்ஷன் அது கிடையாது. இப்ப காணிக்க போட்டோம். ரொம்ப சபையில ஊழியர்கள் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊர்ல எங்கேயும் செல்லாத நோட்டை காணிக்கையில போட்டுருவாங்களாம். எதா ஊர்ல எதுவும் செல்லாதது, கிழிஞ்சது, ஒட்டினது இதெல்லாம் எங்க வந்துடும்? காணிக்கப்பட்டீங்க. இதை எங்கேயே எடுத்து வச்சிருவாங்க வீட்லயே. ஆமா, கிளம்பும் போதே இந்த முடிவோட தான் இதெல்லாம் வந்து அவங்க என்னமோ ஆண்டவர் செஞ்சுட்டானே. ஆண்டவர் அதை பாக்குறாரு, என்ன இன்டென்ஷன்ல இந்த காசை போடுத நீ. புரியுதா? அப்ப எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா, கடவுளுக்கு கொடுக்கிற அதாவது எனக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை நான் எப்படி பயன்படுத்திக்கணும்? அவருக்கு கனத்தை கொண்டு நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. ஆமா, எதாவது பார்த்திருக்கோம். கடவுளுக்கு
முதல் அவரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. கடவுளுக்கு தான் முதலிடம் கொடுக்கணும். ரெண்டாவது, கடவுளுக்கு இடையில எந்த ஒரு தடையுமே இருக்கவே கூடாது. மூணாவது, கடவுளுக்கு உண்டான கனத்தையும் மரியாதையும் அவருக்கு தான் கொடுக்கணும். உலகத்துல என்ன தெரியுமா, சங்கைக்குரிய அப்படிங்கிற தமிழ் வார்த்தைக்கு ஆங்கிலத்துல என்ன தெரியுமா, ரெவரண்ட்னு போட்டுக்கிட்டாங்க. என்னவா, ரெவரண்ட்னு போட்டுக்கிட்டாங்க. யாருன்னு தெரியும் உங்களுக்கு எல்லாம்? போட்டுக்கிறாங்கல்ல. அவங்க எல்லாம் போடவே கூடாது. கடவுளுக்கு மாத்திரம் தான் போடணும், வேற யாருக்கும் போடவே கூடாது. என்னமோ அவங்க துணிகரமா அதெல்லாம் செய்யறாங்க. பட்டம் பதவிகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கிற கிறிஸ்தவ உலகம். நமக்கு எதுவுமே தேவை கிடையாது. எனக்கு உங்களுக்கு தேவை அவர் கொடுத்திருக்கிற நீதியும் அவர் கொடுத்திருக்கிற பரிசுத்த மாத்திரம் தான். அல்லேலூயா, கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். நான்காவது ஒரு காரியம், கர்த்தருடைய, அதாவது you shall worship on the Lord's day. லார்ட்ஸ், கடவுளுடைய நாள். அப்ப கர்த்தருடைய நாள்ல நானும் நீங்களும் என்ன செய்யணும்? வழிபட வேண்டும். ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் டெய்லி ஆண்டவரை ஜெபம் பண்றேன். நான் இதெல்லாம், இந்த நாள் கர்த்தர் கொடுத்த மன மகிழ்ச்சியின் நாள். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்? தேவ சமூகத்துக்கு தேடி வரணும். தேவ பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துக்கு வரணும். சபை கூடி வருகிறதை சிலர் அப்படின்னா என்ன, இன்னைக்கு யூடியூப்ல அநேகம் இருக்காங்க. வீட்டுல உட்காந்துக்கிட்டே எப்படி இருக்கலாம்? எப்படி கேட்கலாம்? எப்படி சர்வீஸ் அட்டன் பண்ணலாம் வீட்டுல உட்காந்துக்கிட்டு? ஹலோ, சொல்லுங்க. கால் மேல கால் போட்டுக்கிட்டு அப்படியே டீ கொஞ்சம் கூட டீ. சரி, புரியுதா? என்ன அப்ப என்ன இல்ல, வீட்டுல உட்கார்ந்து நம்ம யூடியூப்ல பார்க்க வேணாம்னு சொல்ல, இங்க பார்த்துட்டு பிச்சாண்டத்துல போய் பாருங்க. அநேகர் இன்னைக்கு இந்த மாதிரி துணிகரமான காரியங்கள்லாம் பண்றாங்க. கடவுளுடைய நாளில் இதோ சகோதர ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை. ஆமா, கடவுளுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது ரொம்ப சிக்கலான ஒரு வார்த்தைய நான் சொல்றேன். எல்லாமே நீங்க 10 கற்பனைகள் பழைய ஏற்பாட்டுல போய் பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். நான் அதை டைலூட் பண்ணி புதிய ஏற்பாட்டுக்காக சொல்றேன். அடுத்த விதி, உங்கள் பெற்றோரை கனம் பண்ண வேண்டும். ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். என்ன செய்யணும்? ஹானர்னா என்னது? முதலே பார்த்துட்டோம். அதாவது கடவுளுக்கு கனம் மரியாதை. எப்படி மரியாதைன்னா என்னது? வெளியே பார்க்கும்போது இன்னாரோட பிள்ளைன்னு சொல்லி என்ன செய்யணும்? பெருமைப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு யாரும் என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. அதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். ரெண்டாவது, தாய் தகப்பன் கர்த்தருக்கு விரோதமா சொல்ற வார்த்தையை தவிர மத்த எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும். எதுக்கு விரோதமா? கர்த்தருக்கு விரோதமா. போய் ஒரு பாயிண்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு என்ன செய்ய வேண்டியதில்ல, அது வேணாம்னு சொல்லிடலாம். ஆனா மற்ற எல்லா காரியங்களுக்கும் பெற்றோர் என்ன செய்யணும்? கனம் பண்ணியே ஆக வேண்டும். அது ரொம்ப கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ரொம்ப அற்புதமான வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா. என்னவா? வாக்கு தத்தமுள்ள முதலாம் கற்பனையா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதே போல என்னுடைய அண்டை வீட்டாரை நம்ம என்ன செய்யணும்? கவனத்துல வச்சிருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அவர்களை யாருக்கு நேரா திசை திருப்பி ஆகணும்? தேவனுக்கு பக்கம் திசை திருப்பி ஆகணும். அப்ப அந்த கன்சர்னோட தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். நம்ம அண்டை வீட்டாரை குறித்து அவனை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் சம்பாதிக்கிறேன், நான் சாப்பிடுறேன். அண்டை வீட்டாரை பத்தி நமக்கு அக்கறை கரிசனை இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யுவர் பாடி ஷால் பி மை சாங்சுவரி. உங்களுடைய உடல் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. அதை குறித்து நமக்கு என்ன இருக்கணும்? கவனம் இருக்க வேண்டும். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி மட்டும் தான் நான் நிறைவு செய்யறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன அப்படின்னு கேட்டாக்கா, சத்தியத்தின் தரத்தின்படி நாம் வாழ வேண்டும். எதன்படி? தரத்தின்படி நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அதற்கு எடுக்கிற நம்ம வசனம் என்ன தெரியுமா? 3 யோவான் எழுதின நிருபத்துல 3வது வசனம். சகோதரர் நீ சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து அடுத்த வசனம், என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ரொம்ப முக்கியம். நம்ம தனிப்பட்ட விதத்துல எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் யாருக்கு தெரியாது, சபைக்கு தெரியாது அப்படின்னு தயவு செய்து யாரும் தவறான கணிப்பையோ கணக்கையோ போட்டுறாதீங்க.
கர்த்தர் நீங்க படுத்தாலும், ஆமா, பாதாளத்துல போனாலும் சரி, அங்க போனாலும் இங்க போனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்த்துக்கிட்டே இருக்காரு. யாரையா விட்டு ஒருத்தனை நசுக்கி விட்டுருவாரு, விஷயம் போயிரும். நம்ம என்ன செய்வோம்? தெரியாதுன்னு நினைச்சு என்ன செய்வோம்? நினைச்சிட்டு இருப்போம். கிடையாது. எனக்கு தனிப்பட்ட விதத்துல பல அனுபவங்கள் அது மாதிரி இருக்கு. என் கூட பேசும்போது அவங்க பேசுற காரியம் என்னன்னு கேட்டா, எனக்கு தெரியாதுன்னு நினைச்சா அவங்க வந்து என்னை சந்திக்கிற முன்னாடி அவங்க மேட்டரை பூரா எனக்கு சொல்லிடுவார் ஆண்டவர். யாராவது ஒரு போன் மூலயமா சொல்லிடுவார் இந்த மாதிரி அப்படின்னு. நான் ஒன்றும் பேச வச்சுக்குவேன். ஆனா அடுத்து அவர் சொல்லும் போது எனக்கு எப்படி இருக்கும்? நான் பெரிய பரிசுத்தவான் மாதிரி பேசும்போது எப்படி இருக்கும்? மனசுக்குள்ள எப்படி நினைப்பேன்? மகா நடிப்புடா சாமி நினைப்போமா, நினைக்க மாட்டோமா? ரொம்ப கவனமா இருக்கணும். ஆகவே நானும் நீங்களும் இந்த நான் சும்மா ஒரு 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 ரெஃபரன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். மற்றதெல்லாம் உங்களால புரிஞ்சுக்க முடியும், படிச்சுக்க முடியும். நிறைய காரியங்களை நீங்க பிரயாசப்படுறீங்க. ஒரு நினைவுபடுத்துறதுக்காக தான் இந்த தியானம். விதி மீறல் இல்லாத விசுவாச ஓட்டத்தை நானும் நீங்களும் ஓடணும். அப்படி ஓடும் பொழுதுதான் கர்த்தர் வரும் பொழுது என்னையும் நம்மை சந்திப்பார். அதற்கு பிரதானமா இருக்க வேண்டியது தேவனுக்கு முதலிடம் கொடுக்கணும். கடைசியா நம்ம பார்த்தது சத்தியத்தின் தரத்தின்படி நாம வாழணும். என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று கேள்விப்படுகிற சந்தோஷத்துல வேற சந்தோஷம் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆமென். கிருபையுள்ள நல்ல தெய்வமே, அப்பாமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடக்கத்திலிருந்து முடிவரையும் ஒரு பிரசனம் எங்களை நடத்தினது, அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. ஆண்டவரே துதிக்கிறோம். வசனத்தை கேட்டவர்களாய் மாத்திரமல்ல, வசனத்தின்படி வாழ எங்களுக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை கற்றுக் கொடுத்து எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கிறோம். சத்திய ஆவியாகிய தேற்றலவாளன் சகல சத்தியத்திற்குள்ள எங்களை நடத்தும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே நல்ல சரீர சுகத்தை, கர்த்தர் ஆரோக்கியத்தையும் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். திரும்பி நாங்கி சந்திக்கும் வரை உங்க கிருபை எங்களை நடத்தட்டும். கர்த்தர் நடத்துவீராக. இயேசுவின் மூலம் துதிக்கிறோம் நல்ல தகப்பனே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்நிய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.